ஓனரை ரொம்ப ரொம்ப நேசிச்ச ஆட்டோட கதை பார்த்துருப்பான். ஓனருக்கே வினையான ஒரு ஆட்டோட கதை சொல்லட்டுமா? மரியா இகுவார் என்ற ஒரு கப்பிள் பாக்குறதுக்கு ஒரு 25-30 வயசுக்கு நடுவில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கூட்டம் எல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஊரெல்லாம் விட்டு ரொம்ப தூரமா ஒரு மலை பகுதியில ஒரே ஒரு வீடு அவங்கள மட்டும் தனியா அங்க வாழ்ந்திருந்தாங்க. அவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆட்டு பண்ணை ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்புறம் சின்ன சின்னதா மலை பகுதி அங்க இங்கெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வேலைக்காரங்க யாருமே கிடையாது. இவங்க மட்டும்தான் இந்த ஆட்டு பண்ணை பாக்குறதும் அப்புறம் இந்த ஃபார்மிங் எல்லாம் பாக்குறதும் எல்லா வேலையும் இவங்க மட்டும்தான். அவங்களுக்கு யாரையும் பிடிக்காது. அப்படியே ரொம்ப தனிமையில் இருக்காங்க. ஆமா, 2 பேரும் சேர்ந்து தனிமையில இருக்காங்க. ஆமால, ஒரே ஒரு ஆள் ரொம்ப நாளா இருந்தா அது ஒரு தனிமை. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப நாள் தனியா இருந்தா அது ஒரு தனிமை. 2 பேரும் ஒரு குழந்தையோடு சேர்ந்து ரொம்ப நாள் தனியா இருந்தா அது ஒரு தனிமை. எந்தெந்த விதமான தனிமைகள் இருக்காங்க. இருந்தாலும் இகுவார் ஒரு நாயை பெட்டா வச்சிருக்காங்க. மரியா அந்த மாதிரி எந்த பெட்டும் கிடையாது. ஒரு பூனை இருக்கா வீட்டுல, அதை அப்படி இப்படி சுத்திட்டு இருப்பா. அவங்க 2 பேரும் ரொம்ப பேசுறதெல்லாம் இல்லை. என்னென்ன வேலை இருக்காங்களோ அதெல்லாம் அவங்க கரெக்டா பண்ணிட்டு தான் இருப்பா. மரியா விவசாயம் பார்த்தா ஆட்டு பண்ணை இகுவார் பார்ப்பாங்க. இகுவார் விவசாயம் பார்க்க போனா ஆட்டு பண்ணை மரியா பார்ப்பாங்க. டெய்லி கணக்கு பார்த்து என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன பண்ணணும் அப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே தான் இருப்பா. சமைக்க கூட அவங்க 2 பேரும் சேர்ந்து சமைக்க மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட மாட்டேன். சாப்பிட்றதுக்கு அவங்க தனியா போய் எடுத்துக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்குற ஒரே ஒரு வேலை என்னன்னா அங்க ஆட்டு பண்ணையில ஆட்டுக்கு பிரசவம் பார்க்குற வேலை மட்டும்தான். இகுவாருக்கு என்ன வருத்தம்னா மரியாவுக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியலன்னு ஒரு வருத்தம். மரியாவுக்கு அதே மாதிரி எனக்கு தாய்மை உணர முடியலன்னு ஒரு வருத்தம். அது எப்படி தெரியும்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு வாட்டி அந்த ஆட்டுக்கு பிரசவம் பார்க்கும்போது அந்த ஆட்டம்மா அந்த குட்டி கிட்ட காட்டுற அந்த தாய் பாசம் பார்த்து மரியா ரொம்ப ஆசைப்படுறான், ரொம்ப நொந்து போகிறான். அப்படியே ஒரு நாள் இவங்க யூஸ்வலா பண்ற வேலையெல்லாம் முடிச்சு மரியா வீட்டுல புக் படிச்சுட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. இகுவார் அங்கங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து இகுவாரோட பெட்டு நாய் இவங்களை குலைச்சு ஏதோ ஒரு விஷயம் தெரிவிக்கிறாங்க. என்னங்க குலைக்கிறான்னு பார்த்து இவங்க 2 பேரும் அந்த பக்கம் பார்த்து போவாங்க. அந்த பக்கம் போனா நாய் அந்த ஆட்டு பண்ணை பார்த்து தான் உழைக்கிறான். சரி, என்ன அங்க பார்த்து உழைக்கிறான்னு பார்த்து இவங்க 2 பேரும் டக்குன்னு அந்த ஆட்டு பண்ணை பக்கம் போவா. ஆட்டு பண்ணை பக்கம் போனா அங்க ஒரு ஆடு பிரசவ வழியில இருக்காங்க. சரி, யூஸ்வலா இது நடக்கிறதானே, நம்ம பண்ணலான்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து எதுவும் பேசாம அப்படியே போய் ஆட்டுக்கு பிரசவ அந்த வேலை பார்ப்பா. இந்த வாட்டி அந்த ஆடு குட்டி போட்டு அந்த குட்டி மரியாவோட கையில விழும்போது மரியா பதட்டப்பட்டு இகுவாரை எப்படி பார்ப்பா. ஏண்டா இப்படி பண்ண அப்படி இருப்பா. அந்த பார்வையில இகுவாரும் என்னாச்சு, ஏன் இப்படி நடந்து போச்சு அந்த நிலைமையில இருப்பா. ஏன்னா ஆட்டுக்கு தலை மட்டும்தான் ஆடு, உடல் பூரா மனிதனோட உடம்பு மாதிரி. மரியாவுக்கு இது எதனால நடந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப வருத்தமா இருக்காவா. இது இகுவாரோட வேலையா அப்படி கூட எனக்கு தோணிச்சு. அந்த சீன் பார்க்கும்போது அந்த மரியாவோட பார்வை பார்க்கும்போது இதுக்கெல்லாம் நான் இதுக்கெல்லாம் பொறுப்பு கிடையாது அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இகுவாரோட திருப்பி அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தாலும் இகுவார் அது பார்த்துட்டு அந்த பதட்டப்பட்டு இருக்கிற நேரத்துல மரியா எதுவும் பார்க்காம அந்த ஆட்டை தன்னோட குழந்தை மாதிரி அப்படியே எடுத்துக்கிட்டு நடந்தே போறான். ஆனா இந்த ஆட்டம்மா இல்லை, இந்த குட்டி போட்ட ஆட்டம்மா அந்த மரியாவை பார்த்து கத்துறா, டேய் குழந்தைய கொடுத்துட்டு போடி, என்னோட குழந்தைதான் அது. ஆனா இதெல்லாம் பார்க்காம மரியா அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டு பக்கமா நடந்து போயிட்டே இருப்பான். ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கிட்டு மரியா வீட்டுக்கு போனாலும் அந்த ஆட்டம்மா அங்கிருந்து எதுவும் பண்ண முடியாம அந்த ஆட்டு பண்ணையில அந்த கூட்டுக்குள்ள என்ன பண்ணோம் தெரியாம கத்திக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு குழந்தைய கிடைச்சதும் மரியா தன்னோட தாய்மை உணர்ந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த தாய்மை அந்த ஆட்டுக்கும் இருக்கும்னு அவ யோசிக்கல. அந்த ஆட்டுக்கு இருக்கிற வழியை பத்தி அவ யோசிக்கல. இகுவாரும் இதை ரொம்ப வியடா பாக்குறாங்க. முதல்ல இவ என்ன பண்றா அப்படி அந்த நிலைமையில இருந்தாங்க. ஆனா போக போக அந்த ஆட்டோட குழந்தைய இவ செல்லமா தன்னோட குழந்தை மாதிரி பார்த்து கேர் பண்றதெல்லாம் பார்த்து ஸ்லோவா இகுவாரும் அந்த விஷயத்துக்கு பொருத்தப்படுறான். அப்புறம் என்ன, மரியாவும் இகுவாரும் சேர்ந்து அந்த குட்டிக்கு ஒரு பேர் வைக்கிறான். அட்டான்னு பேர் வைக்கிறாங்க. ரொம்ப நாள் அப்படியே கழிஞ்சு போறாங்க. இருந்தாலும் அந்த ஆட்டோட குழந்தை தானே அது, அதுக்கு தாய்ப்பாசம் இருக்காதா? இருக்கிற நேரம் எல்லாம் ஆட்டு பண்ணையில இருந்து வெளியே அந்த வீட்டோட ஜன்னல் பக்கமா வீட்டை பார்த்து அப்படியே கத்திக்கிட்டே இருப்பான். மரியாவுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. தூர போ அப்படியே தாட்டி விட்டுட்டு இருப்பா அந்த ஆட்டம்மாவுக்கு என்ன பண்ண முடியும். அப்படியே அவங்க போன்னு சொல்லும் போது வேகமா ஓடி போயிடுவான். அப்படியே கொஞ்ச காலம் அப்படியே போயிட்டே இருக்கான். இவங்க கொஞ்சம் ஹாப்பியா வந்துட்டு இருக்காங்க. அட்டாவும் கொஞ்சம் நடக்கிற அந்த பிராயத்துக்கு வந்துட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில மரியா இகுவார் கிட்ட அட்டாவை கொடுத்துக்கிட்டு, நான் போய் ஃபார்மிங் மேல பார்த்துட்டு வரேன், நீ இந்த அட்டாவை பாரு அப்படியே சொல்லிக்கிட்டு கிளம்புவாங்க. சரி சொல்லிட்டு இகுவாரும் அட்டாவை கையை வச்சு கொஞ்சிக்கிட்டு
வச்சுட்டு அப்படியே தாலாட்டு பாடி அப்படியே இக்வார் அந்த தாலாட்டு எல்லாம் பாட வச்சு அட்டா தூங்குறாங்க. அட்டா தூங்குனதும் சரி இப்படியே இந்த சோஃபால படுக்க வைக்கலாம்னு நினைச்சு பக்கத்துல ஒரு சோஃபால படுக்க வைக்குவாங்க. எப்பவும் இந்த அட்டாவை வந்து சோஃபால எல்லாம் படுக்க வச்சதில்லை, அந்த தொட்டில் கட்டி அதுக்குள்ளதான் படுக்க வைக்குவாங்க. அப்போ அதுல இருந்தெல்லாம் வெளியே வர முடியாது. அப்புறம் தான் இவங்க வேலைக்கெல்லாம் போவாங்க. ஆனா கேஷுவலா அந்த சோஃபால படுக்க வச்சு சின்னதா ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம். அவ தூங்கிட்டு இருக்கான். மரியா அங்க ஃபார்மிங் லேண்டுக்கு போயிருக்கா. வந்து ஏதோ ஒரு வேலை பார்க்கணும் சும்மா அந்த வேர் ஹவுஸ் பக்கம் போய் சின்ன சின்னதா ஃபர்னிஷிங் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். பார்த்து முடிச்சு இவங்க திருப்பி ரூமுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து டோர் திறந்து பார்த்தா அட்டாவே காணோம். இவங்க 2 பேரும் டக்குன்னு பயந்துடுறான். எங்க அட்டா, ஏய் அட்டா 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 அப்படியே கூப்பிட்டு அவங்க அங்க எங்க எல்லாம் சுத்துறாங்க. இந்த மலை பகுதியில எல்லாம் சுத்துறாங்க. கேட்டு பாக்குறதுக்கு பக்கத்துல யாருமே கிடையாது. ஒரு மலை பகுதி மொத்தமா அவங்க தான் இருக்காங்க. அவங்க வீடு ஆட்டு பண்ணை மட்டும்தான். அவங்க அங்கங்க ஓடி 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 கடைசியில ஒரு ஆடு கத்துற சத்தம் கேட்டு அந்த பக்கம் போனா அந்த ஆட்டுக்கு பக்கமா அட்டா படுத்திருக்காங்க. அந்த ஆட்டம்மா இல்லையா, ஆட்டம்மா வந்து கூட்டிக்கிட்டு போயிருந்தாங்க. இந்த வாட்டி மரியாவுக்கு செம்ம கட்பாயிருச்சு. பக்கமே வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுட்டா அந்த ஆட்டம்மா பக்கம். அப்படியே ரொம்ப கோவப்பட்டு அவங்க திருப்பி வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து நைட் படுத்தா கூட இவளுக்கு ஏதோ புடியல. இது வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்களே, ரொம்ப காலம் ஆச்சு. அப்போதுல இருந்து இப்போதுல வரைக்கும் இந்த விஷயம் விடலையா அந்த ஆட்டம்மா பின்னாடி பின்னாடி சுத்திட்டே இருக்கா. அதெல்லாம் அவ மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இப்போதான் இந்த கதையில புதுசா ஒரு கேரக்டர் என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகுறோம்னா நேரா வீட்டுக்கெல்லாம் வரல. இந்த மலைப்பகுதி தூரத்துல இருந்து ஒரு மண் ரோட்டுக்குள்ள வேகமா ஒரு கார் வர்றாங்க. அந்த கார் வந்து அப்படியே பிரேக் அடிச்சு நிப்பாட்டி கார்ல இருந்து 2-3 பேர் வெளியே வந்து காரோட டிக்கி ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒருத்தரை தூக்கி எடுத்து ரோட்டுக்கு ஓரமா ஏறிறாங்க. அப்புறம் அவனோட போனும் இவகிட்ட இருந்து எடுத்து தூரமா தூக்கி வீசுறான். அப்படியே தூக்கி வீசி அந்த கார் திருப்பி வந்த பக்கமா திருப்பி வேகமா போயிடுறான். கார் போனதுக்கு அப்புறம் தூக்கி வீசின அந்த ஆள் ரோட்டு மேல ஏறி என்ன பண்ணணும் தெரியாம அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து ரோட்ல நேரா நடந்துட்டே போயிட்டு இருப்பான். அங்கங்க சின்னதா மழை தூள ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நேரத்துல நம்ம மரியாவும் அட்டாவும் இங்குவாரும் அங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கா. மரியா தூங்கல, ஏன்னா இந்த ஆட்டாமா வெளியே கத்துறதும் அவ பண்ற தொல்லை எல்லாம் இவளை தூங்க வைக்கல. ரொம்ப கடுப்புல இருக்கா. இது இப்படி விட்டு வச்ச பார்த்தாது நினைச்சுக்கிட்டு மரியா இவங்க 2 பேரும் தெரியாம அந்த கட்டில இருந்து வெளியே வந்து நேரா வேர் ஹவுஸுக்கு போவா. வேர் ஹவுஸுக்குள்ள போய் அங்க இருந்து ஒரு கன் எடுத்துக்கிட்டு நேரா ஆட்டமா கிட்ட வந்து ஆட்டோட நெத்தியை பார்த்து ஒரே சுட்ட அப்போ அப்படியே ஆட்டமாவே தூக்கிக்கிட்டு அப்படியே யாரும் தெரியாம தூரமா போய் குழி தோண்டி அங்க புதைச்சிட்டு திருப்பி வந்து அந்த பிளட் அந்த ரத்த காயம் எல்லாம் கழுவி நேரா போய் படுத்துடுவா. கட்டில ஏறி படுத்துடுவா அவங்க கூட. ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த வீட்டு பக்கமா ஒரு ஆள் இருந்திருந்தாங்க. அங்க வந்து தூக்கி வீசி போன்னு இருந்தோம் இல்லையா, அந்த ஆள் அப்படி இப்படி சுத்தி அந்த வீட்டு பக்கம் வந்திருந்தாங்க. அந்த ஆள் இதை பார்த்து ஒரு ஆட்டை வந்து கண்ணால சுட்டு கொண்டு குழி தோண்டி புதைச்சிருக்கீங்களா, ஏன் அப்படி இருப்பா அந்த ஆளு. ஏண்டா தூங்க போட்டோன்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி பகல்ல சீன் எல்லாம் காட்டுறேன்னு கேட்க கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ஐஸ்லாண்டிக் படம். ஐஸ்லாண்டுல சில நேரம் சில சீசன்ஸ் எப்படின்னா நைட் ரொம்ப கம்மி தான், நைட்டு கூட பகல் மாதிரி தான் இருப்பாங்க. சரி இந்த மரியா இந்த ஆட்டை கொண்டதுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில பார்த்தா இக்வார் தான் காலையில எழுந்திருப்பான். காலையில எழுந்திருச்சு நேரா வேர் ஹவுஸ்க்குள்ள போவான். வேர் ஹவுஸுக்குள்ள போனா அங்க உள்ள சோஃபாக்குள்ள இன்னொருத்தர் படுத்திருக்கா. யாருன்னு பார்த்தா நேத்து அங்க வீட்டு பக்கமா பதுங்கி இருந்தோம் இல்லையா, அந்த ஆள். பார்த்ததும் இந்த ஆள் பதட்டப்படல. ஸோ இந்த ஆள் வந்திருக்கீங்களா அந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்க. சரி எப்ப வந்தேன்னு கேட்பாங்க. அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அந்த ஆள் அங்க படுத்திருப்பான். சரி வாங்கன்னு சொல்லிட்டு இக்வார் அந்த ஆளை கூப்பிட்டு நேரா வீட்டுக்குள்ள போவான். வீட்டுக்குள்ள போய் மரியாவை கூப்பிடுவான். மரியா மரியா பாரு, நமக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, யாருன்னு தெரியுமா. மரியாவும் வந்து பார்ப்பான். பிடிக்கலனாலும் சரி ஓகே வாங்க வந்து உட்காருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மரியா அங்க வந்து குக் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபுட் சாப்பிட போறாங்க அவங்க. இப்பதான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அட்டா வந்ததுக்கு பிறகு சாப்பாடெல்லாம் சமைச்சு ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் போல அப்படி இருக்காங்க. கெஸ்ட் வந்திருக்க, இவனுக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் சரி பண்ணோன்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் அதை வெளியே காட்டாம அவள் போய் எல்லாமே சரியா எடுத்துட்டு வந்துடுவான். இந்த வந்த ஆள்கிட்ட சொல்லுவான், வாங்க வந்து உட்காருங்க. இவங்க 3 பேரும் அப்படியே அந்த டைனிங் டேபிள் சுற்றி உட்காந்துருப்பான். உட்காந்துக்கு அப்புறம் மரியா அங்கிருந்து அட்டா அட்டான்னு கூப்பிடுவாங்க. அந்த குழந்தை வந்து பக்கத்துல இருந்து எத்தி பார்ப்பான். இப்போ புதுசாக வந்திருக்கோம் இல்லையா, இந்த ஆளுக்கு எப்படி இருக்கும்னா முதல்ல இந்த இக்வார் எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி இருப்பா. ஏன்டா இது என்னடா நடக்குதுங்க, சரி ரொம்ப வியர்டா இருக்காங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் பதட்டப்படாம இந்த மரியா இக்வார் அவங்க எல்லாம் இதுக்கு யூஸ்ட் ஆகி போச்சு. ஸோ இது அவங்களுக்கு நார்மல், எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்க வாங்க அட்டா எங்க வாங்க வந்து பாரு, இது யாருன்னு தெரியுமா, உங்க அப்பா இல்லையா, உங்க அப்பாவோட அண்ணன் அப்படியே சொல்லுவா அட்டா கிட்ட. ஆனா அட்டா இப்ப புதுசா தானே உங்க அப்பா அம்மா மட்டும்தான் பார்த்துருக்கா. புதுசா இன்னொருத்தர் வந்திருந்தனால ரொம்ப தயக்கப்பட்டு அப்படியே மரியா கிட்ட போவா. மரியா வந்து சாப்பிட்றதுக்கு கொடுப்பா. சாப்பிட்றது என்னன்னா நம்ம நார்மலா சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் தான் அவங்க அப்படியே சாப்பிட்டே இருப்பா. அந்த இக்வாரோட அண்ணன், அந்த அண்ணனோட பேர் பீட்டர். இதை பார்த்துட்டே இருப்பா. ஏன்டா இது
ஏண்டது அப்படியே சாப்பிட்டு முடிச்சு மரியாவும் இக்வாரும் தனியா இருக்கிற நேரத்துல இக்வார் கிட்ட மரியா கேட்பா எதுக்கு வந்திருக்காங்க அந்த ஆள். இக்வார் சொல்லுவான் எப்பவும் வர்ற மாதிரி தான், ஏதோ பிரச்சனையில மாட்டிருப்பா அப்படியே வந்திருப்பா. ஏன்னா இந்த ஆள் அடிக்கடி வர்ற ஆள் மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ஆள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஃபீல்டான ஆர்டிஸ்ட், ரொம்ப வேலையெல்லாம் பண்ண மாட்டேன், அந்த ஆளுக்கு பிடிச்ச வேலை மட்டும் தான் பண்ணணும் சுத்திக்கிட்டே இருக்கான் போல. நிறைய பேர்கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருப்பான், அடிக்கடி இப்படியே எங்கேயும் போறதுக்கு இல்லாம இங்க தான் வந்திருப்பான் போல. அப்புறம் என்ன இவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அப்படியே தங்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் எல்லாம் வந்து இக்வார் அங்க வந்து சின்ன சின்னதா வேலை பார்க்கும்போது பக்கத்துல போய் வேலை பார்க்குற மாதிரி இருப்பான் இந்த பீட்டர். ஆனா வேலை எதுவும் பண்ண மாட்டேன். அப்படியே ஒரு நாள் வெளியில வேலை பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள அட்டாவும் மரியாவும் பாத்ரூம்ல குளிக்கிற சத்தம் கேட்டு அப்படியே அந்த ஆளு உள்ள போய் பாப்பா. ஏண்டா இந்த குழந்தை மாதிரி இருக்கிற இந்த ஆடு இவர்கிட்ட எல்லாம் பழகி இப்படிதான் இருக்கீங்களான்னு நினைச்சு அந்த பாத்ரூம் பக்கம் எல்லாம் போய் பார்த்து சந்தேகத்துல தான் இருக்காங்க. அந்த சந்தேகத்துல அப்படியே சுத்தி அந்த ஆள் அப்படியே நடந்துட்டே இருப்பான். ஏன் இப்படி எல்லாம் இருக்கு அப்படியே அந்த ஆள் இக்வார் கிட்ட கேட்டு பாப்பான். இக்வாரும் திருப்பி சொல்லுவா அப்படி எல்லாம் கேட்காத, நாங்க இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நீங்க வேணும்னா எவ்வளவு நாள் வேணா இங்க தங்கிக்கோங்க, ஆனா எதுக்கு கேள்வி கேட்க வராத அப்படியே சொல்லிட்டு இக்வார் போயிடுவா. இருந்தாலும் பீட்டருக்கு வந்து அந்த குழந்தை பிடிக்கல. இவங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கான்னு தான் அந்த ஆளோட மைண்ட். ஒரு நாள் வந்து ஏண்டா நாங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் நீங்க சாப்பிடுறீங்களா, இங்க வாங்க முட்டில வந்து இந்த புல்ல சாப்பிடு அப்படி எல்லாம் பறிச்சு கொடுப்பாங்க அந்த அட்டாவுக்கு. இது பார்த்து ஒரு நாள் ரொம்ப கோவப்படுவா, வேணாம் இதெல்லாம் வேணாம் அப்படியே சொல்லி திட்டுவா. அண்ணனா இருக்காங்க அதனால நான் எதுவும் பண்ணல அப்படியே விட்டுருவா. ஸ்லோவா சரி இவங்க இப்படிதான் இருக்காங்க, யூஸ்டா போச்சு. அவங்க எப்படி யூஸ் ஆனாங்களோ அந்த மாதிரியே பீட்டரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அட்டாவை பிடிக்க ஆரம்பிச்சு. ஒரு நாள் இவங்க 3 பேரும், அதாவது மரியா, இக்வார் அண்ட் பீட்டர், இவங்க 3 பேரும் விவசாய நிலத்துல சின்னதா வேலை பார்த்து நடுவில் வந்து மரியாவும் பீட்டரும் ஓரமா வந்து ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க. டீ சாப்பிட்டு இருப்பான். இக்வார் அங்க வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து மரியா கிட்ட நம்ம பீட்டர் கேட்பான், மரியா அன்னைக்கு நீ குளிக்கும் போது நான் பார்த்தேன், ஆமா நீயும் அந்த குழந்தையும் சேர்ந்து குளிக்கும் போது டோரு சாத்தாம இருந்தது, நான் வந்து பார்க்கத்தானே அப்படியே கேட்பான். மரியா அதுக்கு ரொம்ப எல்லாம் எதுவும் சொல்ல அவன் அப்படியே வேணாம் இந்த மாதிரி எல்லாம் பேசாத, இருந்தாலும் இவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் இருந்த மாதிரி இருக்காங்க தெரியல, ஆனா அந்த பேச்சில் அப்படிதான் தெரியுது. இந்த ஆள் இங்க வர்றதுக்கு இதுக்கு முன்னாடி வந்தது எதனால, இவளுக்கு இப்ப வந்து வந்தது ஏன் பிடிக்காம இருந்துச்சு, அதெல்லாம் அந்த பேச்சில் நல்லா தெரியுது. அவ அதை நைஸா டிப்ளமேட்டிக்கா டீல் பண்ணி முடிச்சு விட்டுறாங்க. ஆனா இவனுக்கு வந்து இது ஒரு தேவையா இருக்காங்க. நான் வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணல. சரி இப்படி டைரக்டா கேட்டது சரிப்பட்டு வரல, இன்னொரு பிளான் ட்ரை பண்ணலான்னு அவன் என்ன பண்ணுவான்னா இந்த அட்டா கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுவான். ஏன்னா அட்டாவை கூட்டிக்கிட்டு ஃபார்ம் லேண்டுக்கெல்லாம் போவான், மீன் பிடிக்க போவான், டிராக்டர்ல ஏற்றி வச்சு சுற்றுவான், அப்படி எல்லாம் பண்ணுவான். அங்கே இருக்கிற எல்லா வேலையும் தனியாக பார்ப்பான். அந்த ஆட்டோட ஃபார்ம் பார்க்கறது, ஃபார்மிங் லேண்டு. இந்த நேரத்தில் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பான், ஜோலியாக இருப்பான், ஒர்க்குக்கெல்லாம் போகாம ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்டில் இருப்பான். அப்படியே ஒரு நாள் அட்டாவை கூட்டிக்கிட்டு இந்த டிராக்டர்ல ஊர் பூரா சுத்திட்டு இருக்கிற நேரத்தில் டிராக்டர் வழியில வச்சு ரிப்பேர் ஆயிடுவாங்க. அப்படியே ரிப்பேர் ஆன டிராக்டர்ல இருந்து இவங்க 2 பேரும் இறங்கி நடந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க அங்க தண்ணி அடிச்சு சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து வேலை பார்க்கற வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பீட்டர் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, சரி நாங்க ஜாலியா இருக்கலாம்னு அவங்க லைஃப் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சமா எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு பீட்டர் இருக்கான் போல. அவங்களோட கூட சேர்ந்து பீட்டரும் கொஞ்சமா சரக்கு சாப்பிடுவான். ஆனா இந்த இக்வார் வந்து ரொம்ப மட்டையாயிடுவான், சாப்பிட்டு ரொம்ப மட்டையாயிடுவான். மட்டையாதுக்கு அப்புறம் இந்த அட்டாவை கூட்டிக்கிட்டு படுத்து தூங்க போயிடுவான். சரி இந்த சரியான டைம் அப்படியே பார்த்துக்கிட்டு பீட்டர் இன்னொரு வாட்டி மரியாதை அப்ரோச் பண்ணுவான். இந்த வாட்டி அப்ரோச் வந்து கொஞ்சம் ஹார்ஷா இருந்துச்சு. ஏன்னா நான் பண்றதெல்லாம் பண்ணது சரிப்பட்டு வரல, முன்னாடி மாதிரி ஒத்துக்கிட்டு வரல, இப்படி ஒரு கேள்வி கேட்பா மரியா கிட்ட. அட்டா கிட்ட சந்தோஷமா இருக்காங்க நீங்க இல்லைங்களா, அட்டாவுக்கு தெரியுமா அவளோட அம்மையை கொன்னது நீ தானே. இந்த கேள்வி கேட்டு மரியா கொஞ்சம் பயந்துடுவான். பயந்து சரி இவனுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படியே நினைச்சு பக்கத்துல போய் கூப்பிட்டு ஒரு ரூமு பக்கமா கூப்பிடுவான். ரூமுக்கு டோருக்கு முன்னாடி இவனும் போனா இப்படியே பக்கத்துல வர வச்சு சின்னதா ஒரு கிஸ் அடிச்சு அப்படியே உள்ள தள்ளிடுவான். டோர் ஓபன் பண்ணி உள்ள தள்ளி லாக் பண்ணி நேரா போயிடுவான். உள்ள கத்திட்டு இருப்பா, துற மரியா துறங்க வெளியே போனோம், ஏன் இப்படி பண்ணா அப்படி எல்லாம் கேட்பாங்க. ஆனா இவளுக்கு இப்போ வந்து அவளுக்கு வேணாம், அவளுக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் இப்போ அங்க நடக்குது. அப்ப இவ தேவையில்லை, கழட்டி விட்டுட்டா. சரி அடுத்த நாள் காலையில இவன் எழுந்திருக்கும் போது இவளுக்கு வந்து புரியுது, இவனை பத்தியும் புரியுது. சரி இவன் இப்படி இருக்கான், இவன் சொந்தமா எதுவும் இல்லாம சுத்திட்டே இருக்கான், இவனுக்கும் அது ஒரு தேவையா இருக்காங்க, ஆனா நம்ம இப்படி இருக்கா, நான் என்ன பண்ண முடியும் அப்படி அவனை புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி அவன் முன்னாடி அவங்ககிட்ட அப்படி இருந்ததுனால தானே இவன் வந்து ரொம்ப அப்ரோச் பண்றான், என்ன பண்ணலாம் என்னால முடிஞ்சது பண்ணலாம்னு சொல்லிட்டு இவ கிச்சன்ல போய் ஜாருக்குள்ள இருந்து நிறைய மணி, அந்த நம்ம வீட்டுல எல்லாம் வந்து மல்ல துளுக்குள்ள எல்லாம் வந்து காசு வச்சிருக்கோம் அந்த மாதிரி அங்கேயும் வச்சிருக்காங்க. அந்த காசு எடுத்துக்கிட்டு
பீட்டர் கிட்ட வந்து காலையில் கூப்பிடுவாங்க, வாங்க பீட்டர் போகலாம், நம்ம கிளம்புறேன், இங்கே நீ நிற்க வேணாம் அப்படியே சொல்லிக்கிட்டு பீட்டரை கூப்பிட்டு மரியா கிளம்புறாங்க. வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறான். பஸ் வர்ற ரூட்டுக்கு போனால் ரொம்ப தூரம் போகணும், அப்படியே வண்டி ஏற்றிட்டு போயிட்டு இருப்பான். போகிற நேரத்தில் மரியா சொல்லுவான், நான் இப்போ வந்து இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதுக்கு நடுவில், அதனால தான் அப்படியே சொல்லிக்கிட்டு வேணான்னு சொல்லிக்கிட்டு பஸ் ஸ்டாப்பில் போய் காசு இவங்கிட்ட கொடுத்து சின்னதாக ஒரு ஹக் பண்ணி பஸ் ஏற்றி விட்டுருவான். இவ்வளோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நான் அந்த மாதிரி இருந்தனால தானே இந்த ஆள் என்கிட்ட அப்படி இருந்தா, அதுவும் தப்பு இல்லை இதுவும் தப்பு இல்லை, எது தப்பு எது நியாயம் எது தர்மம் எது தேவையோ அது தர்மம் அப்படி தானே சொல்லுவீங்க. ஆமாம். இப்போ பார்த்தா அங்கே வீட்டில் வந்து இக்வார் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மரியாதை பீட்டரையும் காணோம். அங்கங்கே தேடுவேன். சரி எங்கேயோ போயிருப்பா, மேபி எங்கெங்கே வேலை பார்க்க போயிருப்பான்னு நினச்சி கேஷுவலாக போய் அட்டாவை கூப்பிட்டு, அட்டா வாங்க நம்ம அந்த டிராக்டர் ரிப்பேர் பண்ணல போகலாம், அங்கே ரோட்டில் நீங்கள் நிப்பாட்டி வந்தோம் இல்லையா அதை எடுத்துகிட்டு வரலான்னு கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு ரோட்டில் போய் இவங்க அதை சரி பண்ண பார்ப்பான். ஆனால் ஸ்டார்ட் ஆகலை. கேனில் வந்து கொஞ்சம் பெட்ரோல்லாம் எடுத்துகிட்டு தான் போவான். ஆனால் ஏதோ ஆகலை. என்ன இருக்கும் தெரியலையே அப்படியே நினச்சிக்கிட்டு அட்டாவை கூப்பிட்டு இக்வர் திருப்பி வீட்டுக்கு நடப்பான். வீட்டுக்கு நடந்து அந்த நேரத்தில் மரியாவும் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அவங்கள காணோம். எங்கே இக்வார் இங்கே இருப்பான்னு தான் நினச்சி எங்கேயோ போயிருப்பான்னு நினச்சி திருப்பி வெளியே வரும்போது தூரமாக ஒரு கன் சவுண்டு கேட்பான். பயத்தில் பதட்டப்பட்டு அந்த கன் சவுண்டு கேட்ட இடத்துக்கு ஓடுவான். அந்த டிராக்டர் கிட்ட கேட்ட மாதிரி தான் அவளுக்கு தோணும். அப்படியே டிராக்டர் கிட்ட ஓடி போவான். ஓடி போய் பார்த்தா அங்கே இல்லை. அடுத்த மலைக்கு பகுதிக்கு ஓடுவான். அடுத்த மலை பகுதிக்கு ஓடுவான். போய் பார்த்தா அங்கே தூரமாக இக்வார் கழுத்தில் வெடியிட்டு கீழே படுத்திருக்காங்க. அட்டாவும் காணா. எங்கே போச்சு தெரியல அப்படியே பதட்டப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டு இக்வார்கிட்ட போய் கேட்பான், என்னாச்சு. ஆனால் அவனுக்கு கழுத்தில் தான் வெடியேற்றிட்டு இருக்கா. ஸோ அதனால் வந்து எதுவும் பேச முடியல. இவளும் என்னாச்சுன்னு தெரியாமல் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருப்பான். யார் வந்திருக்கோம்னா அந்த அட்டாவோட நிஜமான அப்பா, உடம்பு மனுஷன், தலையாடு, அப்படியேப்பட்ட ஒரு ஜாயிண்ட் பீமாகாரமான ஒரு ஆடு. நான் கேட்டவங்கிட்ட என்னோட குழந்தைய கொடுத்துரு, ஆனால் நீ கொடுக்கல. சரி எனக்கு எடுத்துக்க தெரியும்னு சொல்லிக்கிட்டு எடுத்துகிட்டே போனான். நான் உன்னை விட பலசாலி, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்கிட்டு போனான். எப்படி இந்த மரியா வந்து அந்த ஆட்டாமா கிட்ட இருந்து நீ என்கிட்ட எதுவும் கேட்க முடியாது, இது எனக்கு தான் அப்படியே சொல்லிக்கிட்டு வாங்கிட்டு போனோம் இல்லையா, அதே மனநிலை தான். இப்படியே சொல்லிக்கிட்டு அந்த படம் முடிஞ்சிடுவா. படம் முடியும் போது மரியா நேரா நம்மளை பார்ப்பான். அந்த பார்வையில் என்ன தெரியும்னா, நீங்களும் இப்படி தானே, யாரும் கேட்கலன்னா உங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் வரலைன்னா நியாயமோ அந்நியாயமோ தர்மம் அது எதுவும் பார்க்காம நீங்க அதை எடுத்துடும் இல்லையா, அந்த மாதிரி தானே இந்த உலகம் பிளாக்கும் இல்லை ஒயிட்டும் இல்லை, அது கிரே தான். அதான் சொல்லி வைப்பான். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா எது தேவை அதுதான் தர்மம். இந்த படம் நிறைய அவார்டு எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்னா என்னன்னு இது புரியும். டயலாக் இல்லாம ஒரு விஷயத்தை கன்வே பண்றது எப்படின்னு நல்லா இந்த படம் பார்த்தா தெரியும். ஏன்னா ரொம்ப டயலாக் எல்லாம் கிடையாது. அப்புறம் அந்த ஐஸ்லாண்டோட பியூட்டி லேண்ட்ஸ்கேப் அதெல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸ்லோ ஃபேஸ் த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவி தான் இது.